டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு ஜிஎஸ்க்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூனிட் 4 இந்தியன் பாலிட்டியில் ஃபஸ்ட்டு டாபிக். இது எல்லாமே முடிக்கிறதுக்கு 450 வினாக்கள் பார்த்தா போதும்னு சொல்லியிருந்தோம். இதுவரை 300 வினாக்கள் பார்த்துட்டோம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா இதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அடுத்த 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நாடாளுமன்ற முறை அரசு மற்றும் குடியரசுத் தலைவர் முறை அரசு ஆகியவற்றிற்கு முறையே வழங்கப்பட்டுள்ள சரியான உதாரண நாடுகள். நாடாளுமன்ற முறை அரசு மற்றும் குடியரசுத் தலைவர் முறை அரசு ஆகியவற்றிற்கு முறையே வழங்கப்பட்டுள்ள சரியான உதாரண நாடுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் அமெரிக்க ஐக்கிய மாநிலங்களும். நாடாளுமன்ற முறை அரசுக்கு உதாரணம் வந்து இந்தியா, குடியரசுத் தலைவர் முறை அரசுக்கு வந்து அமெரிக்க ஐக்கிய மாநிலங்கள். இந்திய நாடாளுமன்றம் என்பது கீழ்கண்ட எந்தெந்த அங்கங்களை உள்ளடக்கியதாகும்? இந்திய நாடாளுமன்றம் என்பது எந்தெந்த அங்கங்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை, மக்களவை. இது மூணுத்தையுமே குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை, மக்களவை. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்காளர் பட்டியலில் கீழ்கண்டவர்களில் யார் இடம்பெற்றுள்ளனர்? குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்காளர் பட்டியலில் கீழ்கண்டவர்களில் யார் இடம்பெற்றுள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்கள். நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்கள் யாருன்னா லோக்சபா மற்றும் ராஜ்யசபா. ரெண்டாவது மாநில சட்டமன்றங்களின் உறுப்பினர்கள். மூணாவது ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி சட்டமன்றங்களின் உறுப்பினர்கள். இல்லை மூணுமே சரியானதான், அனைத்தும் சரி. மாநிலங்களவைக்கு மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி சட்டமன்றங்கள் மூலம் எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? மாநிலங்களவைக்கு மாநிலங்கள் மற்றும் இதில் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி சட்டமன்றங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது யாருன்னா யூனியன் பிரதேசங்களாக தான் சொல்கிறாங்க. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மூலம் எத்தனை உறுப்பினர்கள் வந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை உறுப்பினர்கள்னா 238 உறுப்பினர்கள். மாநிலங்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நேரடியாக நியமனம் செய்யப்படுகின்றன? குடியரசுத் தலைவரால் நேரடியாக நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்கள் எவ்வளோனா 12 உறுப்பினர்கள். மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 250 உறுப்பினர்கள். இல்லை மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் உறுப்பினர்கள் வந்து 238 பேர். அது இல்லாமல் குடியரசுத் தலைவரால் நேரடியாக நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்கள் வந்து 12 பேர். மாநிலங்களவையின் அமைப்பு மற்றும் காலம் குறித்த சரியான கூற்று எது? மாநிலங்களவையின் அமைப்பு மற்றும் காலம் குறித்த சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 5 ஆண்டுகள் பதவி காலம் கொண்டது, குடியரசுத் தலைவரால் கலைக்கப்படலாம். இது 6 ஆண்டுகள் பதவி காலம் கொண்டது, பிரதமரால் கலைக்கப்படலாம். இது நிரந்தரமான அமைப்பு, கலைக்கப்பட முடியாது. இது நிரந்தரமான அமைப்பு, ஆனால் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கலைக்கப்படும். மாநிலங்களவை வந்து ஒரு நிரந்தரமான அமைப்பு, இது வந்து கலைக்கப்பட முடியாது. இதுதான் சரியானது. மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் மற்றும் அவர்களில் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படும் வகையில் தேர்தல் நடைபெறுகிறது? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா அவர்களில் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படும் வகையில் தேர்தல் நடைபெறுகிறது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துடலாம். மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள். அடுத்தது அவர்களில் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படும் வகையில் தேர்தல் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படும் வகையில் தேர்தல் வந்து நடைபெறுகிறது. இல்லை சரியானது வந்து பி தான், 6 ஆண்டுகள் 3ல் 1 பங்கு. மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை முறையே எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுலேயே 2 கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா 545. அடுத்தது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 543 உறுப்பினர்கள். இதில் 2 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரால் மக்களவைக்கு வந்து நியமிக்கப்படுவார் அப்படின்ற மாதிரி புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து எப்படின்னா
மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 543 உறுப்பினர்கள் தான். இல்லை குடியரசுத் தலைவரால் 2 உறுப்பினர்கள் வந்து நியமிக்கப்படுவார் அப்படின்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீக்கிட்டாங்க. 2019 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் குடியரசுத் தலைவரால் நேரடியாக நியமிக்கப்படும் 2 ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களுக்கான இடஒதுக்கீடு வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. எந்த வருடம்னு பார்த்தீங்கன்னா 2019 புக்கில் கொடுத்தபடி ஆன்சர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பி தான் சரியானது. மொத்தம் வந்து 545, தேர்ந்தெடுக்கப்பட்டவர் 543. இந்த புக்கில் கொடுத்தது. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த உறுப்பினர்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 543 உறுப்பினர்கள் தான். இதில் 2 உறுப்பினர்கள், அதாவது குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களுக்கான இடஒதுக்கீடு வந்து 2019 வந்து நீக்கிட்டாங்க. இப்போ சரியானது வந்து 543 உறுப்பினர்கள் மட்டும்தான் இப்போதைக்கு. எந்த சமுதாயத்தைச் சேர்ந்த 2 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் மக்களவைக்கு நியமிக்கப்படுகின்றனர்? இந்த புக்கில் ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டினே வராது, தப்பு தான். எந்த சமுதாயத்தைச் சேர்ந்த 2 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் மக்களவைக்கு நியமிக்கப்படுகின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள் தான். ஆனால் இப்போ வந்து 2019 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் இவங்களுக்கான இடஒதுக்கீடு வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. மக்களவையின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் மற்றும் மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? மக்களவையின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 ஆண்டுகள். மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். 5 ஆண்டுகள் குடியரசுத் தலைவர். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்துதல் தொடர்பான முக்கிய விவாதம் நடைபெற்ற நாள். இது முக்கியமானது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்துதல் தொடர்பான முக்கிய விவாதம் நடைபெற்ற நாள் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2014 ஆகஸ்ட் 1. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் உருவான மதராஸ் மாகாணத்தின் முதல் சட்டமன்றம் செயல்பட்ட காலகட்டம். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் உருவான மதராஸ் மாகாணத்தின் முதல் சட்டமன்றம் செயல்பட்ட காலகட்டம் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1952 இருந்து 1957. மதராஸ் மாகாணத்தின் முதல் சட்டமன்றத்தில் வருடம் பாருங்க 1952 இருந்து 1957 முதலமைச்சர் சி ராஜாஜி அரசால் கொண்டு வரப்பட்டு கடும் விமர்சனத்திற்கு உள்ளான திட்டம். இது முக்கியமானது. சி ராஜாஜி அரசால் கொண்டு வரப்பட்டு கடும் விமர்சனத்திற்கு உள்ளான திட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குலக்கல்வி திட்டம், அதாவது அடிப்படை கல்வி திட்டம். சி ராஜாஜி கொண்டு வந்த அடிப்படை கல்வி திட்டம் எதனை கொண்டு வரும் என்று எதிர்க்கட்சிகளாலும் காங்கிரசின் ஒரு தரப்பினராலும் விமர்சிக்கப்பட்டது. சாதி அடிப்படையிலான படிநிலை மேலாதிக்கத்தை கொண்டு வரும் என்று எதிர்க்கட்சிகளாலும் காங்கிரசின் ஒரு தரப்பினராலும் விமர்சிக்கப்பட்டது. முதலமைச்சராக பதவியேற்ற காமராஜர் அமைச்சரவையில் 1954 ஆண்டில் அடிப்படை கல்வி திட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்த அப்போதைய அரசின் கல்வி அமைச்சராக இருந்தவர் யாருன்னா சி சுப்பிரமணியம். அப்போ முதலமைச்சராக இருந்தது யாருன்னா காமராஜர். எந்த ஆண்டுன்னு பாருங்க 1954 அடிப்படை கல்வி திட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்த அப்போதைய அரசின் கல்வி அமைச்சர் யாருன்னா சி சுப்பிரமணியம். சி ராஜாஜி ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்டு நிலமற்ற விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் அமைந்த சட்டங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிலச்சட்டங்கள். சி ராஜாஜி ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்டு நிலமற்ற விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் அமைந்த சட்டங்கள் எதுனா நிலச்சட்டங்கள். சென்னை மாகாண தலைவர் என அழைக்கப்பட்ட சி ராஜாஜி தனது முதல் நிதிநிலை அறிக்கையை 1937 எங்கு தாக்கல் செய்தார்? மதராஸ் பல்கலைக்கழக சேப்பாக்கம் வளாக செனட் அவையில். சென்னை மாகாண தலைவர் என அழைக்கப்பட்ட சி ராஜாஜி தனது முதல் நிதிநிலை அறிக்கையை எந்த ஆண்டுன்னு பாருங்க 1937 எங்கு வந்து தாக்கல் செய்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதராஸ் பல்கலைக்கழக சேப்பாக்கம் வளாக செனட் அவையில். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் முதலாக எந்த ஆண்டு ஆட்சிக்கு வந்தது? 1967 திராவிட முன்னேற்ற கழகம் வந்து முதலாக எந்த ஆண்டு வந்து ஆட்சிக்கு வந்ததுன்னா 1967. யாருடைய முதலமைச்சர் பதவி காலத்தில்
இந்து திருமண சட்டம் திருத்தப்பட்டு மத சடங்குகள் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டன. யாருடைய முதலமைச்சர் பதவி காலத்தில் இந்து திருமண சட்டம் திருத்தப்பட்டு மத சடங்குகள் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் முதலமைச்சராக இருந்தபோதுனா CN அண்ணாதுரை இருந்தபோது. பிற்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டிற்குள் முஸ்லிம்களுக்கும் சிறப்பு உள்ஒதுக்கீடு மற்றும் பட்டியலின ஒதுக்கீட்டின் கீழ் அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு ஆகியவற்றை வழங்கும் சட்ட முன்வரைவை கொண்டு வந்த முதலமைச்சர் மு கருணாநிதி. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டிற்குள் முஸ்லிம்களுக்கும் சிறப்பு உள்ஒதுக்கீடு மற்றும் பட்டியலின ஒதுக்கீட்டின் கீழ் அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு ஆகியவற்றை வழங்கும் சட்ட முன்வரைவை கொண்டு வந்த முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மு கருணாநிதி. ஒரு மொத்தமா 5 டைம் முதலமைச்சராக இருந்திருக்காரு. இதுல கடைசியா கொண்டு வந்த சட்ட முன்வரைவு எதுனா இதுதான். MG ராமச்சந்திரன் தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 10 ஆண்டு கால ஆட்சி எந்த காலகட்டத்தில் நடைபெற்றது? 1977 இருந்து 1987 வரைக்கும். வருவாய் நிர்வாகத்துறையில் வாரிசு அடிப்படையில் அமைந்த கிராம நிர்வாக அலுவலரான கர்ணம் பதவிக்கு முடிவு கட்டியவர் MG ராமச்சந்திரன். வருவாய் நிர்வாகத்துறையில் வாரிசு அடிப்படையில் அமைந்த கிராம நிர்வாக அலுவலரான கர்ணம் பதவிக்கு முடிவு கட்டியவர் யாருன்னா MG ராமச்சந்திரன். மதிய உணவு திட்டத்தினை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக மேம்படுத்திய முதலமைச்சர் MG ராமச்சந்திரன். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி உச்சநீதிமன்றம் மண்டல் ஆணையம் வழக்கில் எந்த ஆண்டு தீர்ப்பு வழங்கியது? 1992 நவம்பர் மாதத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 50% இடஒதுக்கீடு வழங்கி உச்சநீதிமன்றம் மண்டல் ஆணையம் வழக்கில் எந்த ஆண்டு தீர்ப்பு வழங்கியதுன்னா 1992 ஆண்டு நவம்பர் மாதம். உச்சநீதிமன்றத்தின் மண்டல ஆணைய தீர்ப்பை தொடர்ந்து தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பட்டியலினத்தவருக்கான இடஒதுக்கீட்டினை பாதுகாக்கும் வகையில் மாநில சட்டமன்றத்தில் எத்தனை சதவீத ஒதுக்கீடு சட்டம் கொண்டு வரப்பட்டது? 69% ஒதுக்கீடு சட்டம் கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்கள் மற்றும் அதில் உள்ள பொது தனி தொகுதிகளின் எண்ணிக்கை முறையே எவ்வளவு? தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்கள் மற்றும் அதில் உள்ள பொது மற்றும் தனி தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை ஃபர்ஸ்ட் புக்கில் கொடுத்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கில் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் 234 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை பொது தொகுதி 189, தனி தொகுதி 45 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நடப்பு நிகழ்வு படி மொத்தம் எவ்வளோ இருக்காங்கன்னா 234. இதில் பொது தொகுதின்னு பார்த்தீங்கன்னா 188, தனி தொகுதி 46. முன்னாடி 189 இருந்துச்சு, இப்போ 188 மாத்திட்டாங்க. அதே மாதிரி 45 தனி தொகுதிக்கு இருந்துச்சு, இப்போ 46 மாத்திட்டாங்க. எஸ்சிக்கு 44, எஸ்டிக்கு 2 கொடுத்துருக்காங்க. சரியானது மொத்தம் 234. இதில் பொது தொகுதி 188, தனி தொகுதி 46. இதுதான் சரியானது. புக்கில் கொடுத்தபடின்னு பார்த்தீங்கன்னா பி தான் வரும். ஆனால் இப்போ நடப்பு நிகழ்வு படி எது சரியானதுன்னா இதுதான் சரியானது. 1952 ஆண்டு நடைபெற்ற முதல் பொது தேர்தலை தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் எந்த தேதியில் தொடங்கியது? 1952 ஆண்டு நடைபெற்ற முதல் பொது தேர்தலை தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் எந்த தேதியில் தொடங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 3 மே 1952. 3 மே 1952 எந்த அரசமைப்பு உறுப்பின் கீழ் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் மாநில சட்டமன்றத்திற்கு நியமிக்கப்படுகிறார்? எந்த சட்டப்பிரிவுனா சட்டப்பிரிவு 333. 6/4/2021 அன்று நடைபெற்ற தமிழக சட்டமன்றத்திற்கான பொது தேர்தலை ஒட்டி 16வது தமிழக சட்டமன்றம் எந்த தேதியில் அமைக்கப்பட்டது? 6/4/2021 அன்று நடைபெற்ற தமிழக சட்டமன்றத்திற்கான பொது தேர்தலை ஒட்டி
16வது தமிழக சட்டமன்றம் எந்த தேதியில் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த தேதினா 7/5/2021 நாடாளுமன்ற பொது கணக்கு குழுவின் தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? நாடாளுமன்ற பொது கணக்கு குழுவின் தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்களவை தலைவரால், அதாவது சபாநாயகரால். இதோட இந்த டாபிக் 450 வினாக்கள் பார்த்தா போதும்னு சொல்லியிருந்தோம். இதுவரை 330 வினாக்கள் பார்த்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த 30 வினாக்கள் பார்க்கலாம்.